ஃபஸ்ட்டு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கும் கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து 2 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டும் அதே மாதிரி தான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னா தக்காளி சேர்க்கணும். நான் தக்காளி சேர்க்காமல் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ தான் நான் தக்காளி போடுறேன். சாரிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே தக்காளியே சேர்த்துருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சின்ன வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.